கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த புதிய நாளின் அதிகாலை வேளையில் மற்றொரு புதிய நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரத்தையும் துதியும் ஏறெடுப்போமாக. இந்த புதிய நாளின் காலை வேளையிலே கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குதத்த வசனம், அது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57வது வசனம். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்றார் என்பதே. ஆமென். இந்த வார்த்தை நாம் எல்லா போராட்டங்களிலும் கடவுள் உங்களுக்கு அளிக்கும் வெற்றியை நினைவு கூர்ந்து துதிக்கும் வாக்குதத்த வசனம் ஆகும். அது மாத்திரமல்ல, எல்லா விதமான பாவம், மரணம், தோல்வி மற்றும் சோதனைகளில் இருந்து நீங்கள் மீண்டும் எழுந்து வெற்றி பெற தேவன் தமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நமக்கு மாபெரும் வெற்றியை இது குறிக்கிறது. அது மாத்திரமல்ல, நம் தேவன் இவ்வுலகத்தை படைத்து உங்கள் வாழ்நாளெல்லாம் உங்களை நீதியின் கரத்தினால தாங்கி நடத்தும் சர்வ வல்லவர். இத்தகைய அளவற்ற வெற்றியை தருபவருக்கு கொடான கொடி நன்றியை நம் இயேசுவுக்கு செலுத்துவோமாக. ஆமேன். பிரியமானவர்களே, இந்த புதிய நாளிலே கூட இந்த வார்த்தையின் வழியாய் கர்த்தர் தாமே இதை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி பாதுகாத்து பராமரிப்பாராக. ஆமேன். ஸ்டே காட் பிளஸ் யூ ஆல்.